சென்னை அம்பத்தூரில் பெட்ரோல் பங்க் ஊழியரை கத்தியால் வெட்டிய 4 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குடிபோதையில் செய்த தவறை மன்னிக்க வேண்டும் என்று அவர்கள் காவல்துறை அதிகாரிகளிடம் கெஞ்சியிருக்கிறார்கள். மதுபோதையில் செய்த குற்றத்தை மன்னிக்கலாமா? மதுபோதையில் தன்னிலை அறியாமல் கத்தியை வீசிய இவர்கள் இப்போது காவல்துறையிடம் ஒட்டி பாம்பாய் அடங்கியுள்ளனர். சென்னையை அடுத்த பட்டாபிராமில் குடிபோதையில் பெட்ரோல் பங்க் ஊழியர் மீது வீராவேசமாக கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்திய ரவுடி கும்பல் காவல்துறை அதிகாரியிடம் கைகட்டி கதறும் காட்சி தற்போது வெளியாகி உள்ளது. கத்தி எடுக்க மாட்டேன் சார், நாங்க சார் உங்களுக்கு மீறி எங்களுக்கு எதுவுமே கிடையாது சார். இனிமேல் எதுவுமே கரெக்டா இருப்பேன் சார். நாங்க கரெக்டா இங்க வந்து ஊதுறோம் சார். எங்களை காப்பாத்தினா போதும் சார். எங்களை காப்பாத்திதான் சார் நாங்க கத்தி எடுக்கிறோம். எப்பவும் எடுக்க மாட்டேன் சார். சத்தியமா நாங்க உங்ககிட்ட கூட ஊதுறோம் சார். என் பொண்டாட்டி புள்ளி நல்லா இருக்கும் சார். நாங்க எல்லாம் பண்றோம். எங்களுக்கு எதுவுமே வேணாம் சார். ரவுடிசமே வேணாம் சார். நாங்க நல்லா எங்க சாப்பாடு சாப்பிட்டு நாங்க சாப்பிடுவோம் சார். கரெக்டா இருப்போம் சார். டெய்லி கொண்டு வந்து நாங்க அதோட இது பண்றோம் சார். விலை ஒழுங்கா இருப்போம் சார். சென்னை பட்டாபிராம் நெடுஞ்சாலையில் உள்ள பெட்ரோல் பங்கில் பகுதி நேர ஊழியராக 21 வயதான கல்லூரி மாணவர் புருஷோத்தமன் என்பவர் பணிபுரிகிறார். கடந்த வியாழக்கிழமை கேஸ் நிரப்ப ஒரே நேரத்தில் 4 ஆட்டோக்கள் பெட்ரோல் பங்கிற்கு வந்தன. அப்பொழுது தங்கள் ஆட்டோவில் தான் முதலில் கேஸ் நிரப்ப வேண்டும் என போதையில் இருந்த ஆசாமிகள் கூறியுள்ளனர். இந்த மோதலில் ஆட்டோவில் மறைத்து வைத்திருந்த கத்தியால் புருஷோத்தமனை சராமரியாக அக்கும்பல் தாக்கியதோடு கேஸ் நிரப்பும் இயந்திரத்தையும் உடைத்தனர். சிசிடிவியில் பதிவான காட்சிகளை கொண்டு நடத்திய விசாரணையில் திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டையில் பதுங்கியிருந்த சியாம், அப்பேன், கார்த்தி, சதீஷ் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து ஆட்டோ மற்றும் கத்தியை பறிமுதல் செய்துள்ளனர். ஆனால் இவர்கள் தாக்க திட்டமிட்டது பெட்ரோல் பங்க் ஊழியரை அல்ல. இவர்களது சதி திட்டம் என்ன? விசாரணையில் இவர்கள் 4 பேரும் பட்டாபிராம் குளக்கரையைச் சேர்ந்த பாலா என்பவரை முன்விரோதம் காரணமாக கொலை செய்ய திட்டமிட்டிருந்தது தெரிய வந்தது. பாலாவை கொலை செய்ய இரவில் வீட்டிற்கு சென்ற நிலையில் அவர் இல்லாததால் வீட்டின் கதவில் வெட்டிவிட்டு வந்ததாக கூறியுள்ளனர். வரும் வழியில் பெட்ரோல் பங்கில் ஏற்பட்ட பிரச்சனையில் ஊழியர் புருஷோத்தமனை வெட்டியதாகவும் அந்த கும்பல் தெரிவித்துள்ளது. பாலாவும் அவரது நண்பர்களான கௌதமன் ஆகியோரும் இணைந்து தங்களை கொலை செய்ய முயற்சி செய்வதாகவும் தாங்கள் முந்திக் கொள்ளவே பாலா வீட்டிற்கு சென்றதாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மட்டுமல்ல, ரவுடிகள் பலர் போலீசில் சிக்கியதற்கு பிறகு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கதறி உள்ளனர். அரிவாளால் கேக் வெட்டி விரட்டல் விடுத்த பிரபல ரவுடி பினுவும் போலீசாரிடம் மன்னிப்பு கேட்டார். வெட்டி கிளம்பலான்னு சொல்லும் போது தான் போலீஸ் என்ன ரவுண்ட் அப் பண்ணிச்சு. என்னால் ஒன்றும் முடியல. நான் வந்து அங்கே எங்கே வச்சு எஸ்கேப் ஆகி போயிட்டேன். நான் போயிட்டேன். என்னை எங்கே போனாலும் போலீஸ் சென்னை போலீஸ் வந்து என்னை தடுத்துனே வந்ததுனால எதுவும் பண்ண முடியல என்னால். நான் அதனால தான் நேரடியாக வந்துட்டேன். எனக்கு வந்து இந்த வாட்டி ஒரு மன்னிப்பு கொடுத்து என்னை வந்து நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அவ்வளோ பெரிய ரவுடிலாம் கிடையாது. கத்தியுடன் பேருந்தில் பயணித்த கல்லூரி மாணவர்கள் பின்னர் செய்த தவறுக்கு வருத்தம் தெரிவித்து காவல் நிலையத்தில் மன்னிப்பும் கோரினர். குற்றத்தை செய்துவிட்டு மன்னிப்பு கேட்பவர்களை
போலீசார் சிறைக்கு அனுப்ப தவறுவதில்லை. ஏனென்றால் சிறைக்கு சென்று திரும்பிய பலரும் தொடர் குற்றத்தில் ஈடுபடுகின்றனர் என்கிறது காவல்துறை. இளைஞர்கள் மன்னிப்பு கேட்க தயாராவதை விட குற்றத்தை கைவிட தயாராக வேண்டும்.